गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतप्रक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பித்ருபக்ஷம் போயின்னு இருக்கு. இந்த பித்ருபக்ஷத்தில் நம்ம ரொம்ப ஸ்ரத்தையாக பெரியவங்களுக்கு செயல்படக்கூடிய ரொம்ப முக்கியமான காரியங்கள்லாம் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, அதை பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குது, 3 விதமான வழிபாடுகள் நான் ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி ஆன்மீக தகவலையும் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்பு, இந்த தினத்துக்குண்டான சிறப்பு இதோ. 21/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:03 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய திதி சதுர்த்தி, பின்னிரவு 11:42 வரை, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் காலை 8:03 வரை, பின்பு அஸ்தம் கன்னிராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான நாள். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா மகாபரணி. இந்த மகாபரணிங்கிறது இந்த பித்ருபக்ஷத்தில் வரக்கூடிய இந்த மகாபரணி ரொம்பவுமே விசேஷமானது. இந்த நாள் அன்னைக்கு நம்ம இந்த தர்ப்பணங்கள்லாம் கொடுக்குறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இன்றைக்கி சதுர்த்தி திதி, அதுவும் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. சங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினத்தில். ஆக தெய்வீக வழிபாடு, பித்ரு வழிபாடு, தேவதா வழிபாடு, 3 வழிபாட்டுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்த நிலைக்கு போவீங்க. இஃப் யூ கீப் த ஸ்டெப்ஸ், அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா இந்த இடத்த விட்டு நீங்கள் நிகழ்ந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த பாஸ்ட்டை பற்றி, அதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், நீங்கள் அடுத்த தடவை அது கெட்டதாக இருந்தால் அடுத்த தடவை வரக்கூடாது. நல்லதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் திருப்பி அதே மாதிரி ரீஸ்டெப்ஸ் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய பாஸ்ட்டில் நடந்ததை வைத்துக்கொண்டு அதை கம்பேர் பண்ணி அதுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய சில யோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுக்கும். இப்படி இது சரியாக இருக்குன்னா அது கரெக்டாக சரியாக இருக்கும். மனசில் குழப்பத்தோடு ஒரு காரியத்தை பண்ணீங்க, பிடிக்காமல் ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. அது எவ்வளோ பணமாக இருந்தாலும் எவ்வளோ கோடியாக இருந்தாலும். கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, வேலை ஆட்கள் அங்கே போயிட்டாங்கன்னு திருப்பினா புதுசாக திருப்பியும் ஆள் எடுத்து திருப்பி சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கடினமாக இருந்துகிட்ருக்கும். ஒரு காரியத்தை கோவப்பட்டு சாதிக்கலாமா, சிரித்து சாதிக்கலாமா அப்படின்னா சிரித்து சாதிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிரித்து சாதிக்கிறது அந்த காரியத்தை வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி இரும்பு சம்மந்தமான வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃபர்னிச்சர் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சின்ன ஃபேக்ட்ரி, சின்ன விஷயங்களில் எக்யூப்மெண்ட் ஃபேக்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு முடிவு இருக்கிறீங்க, அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். திருமண காரியம் கைகூடும். அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான பண சம்மந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி பெறும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியத்தை பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினம். விரயங்கள் ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது பெரிய லாபமாக பின்னாட்களில் வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற வெற்றி பிரயாணம் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விரயங்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சில பேர் மருத்துவமனையில் இருப்பாங்க, அவங்க வீடு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவர் சொல்கிற விஷயத்தை கேட்கணும், சரி பண்ணணும். இது நமக்கு உகந்ததா இல்லையான்னு 1-2 தடவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு சில பேர் ஜெம் ஸ்டோன்ஸ் போடுவாங்க, அவங்களுக்கு சில நேரம் சக்ஸஸ் ஆகும், சில நேரம்
நிறைய அஸ்ட்ராலஜியை சொல்லி கூட அவங்களுக்கு பெருசாக தெரியாது. பிகாஸ் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை அவங்களால பார்க்க முடியுது. இன்னொன்று, இந்த ஜெம்ஸ்டோன்ஸ்லேயே ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பிரச்சனையை கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும். பிகாஸ் இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் மாதிரி அது இருக்கிற பிரச்சனைகளை பூரா கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ப்யூரிஃபை பண்ணி திருப்பி உங்களுக்கு பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டுருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உணர முடியும். பூக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆர்ட் கிராஃப்ட் சம்மந்தமாக எடுத்து செயல்படுத்திட்டு இருக்கோம், கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, டான்ஸ் கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமும் நல்ல முன்னேற்றமும் உண்டு. பணவரவுக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் விரயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதில் சில காரியம் நடக்கும், சில காரியம் 50% நடக்கும். எது நடக்கிறதோ அது சிறப்புன்னு மனசில் வச்சுக்கோங்க, நல்லதே உண்டு. மிதுன ராசி நேயர்களே, படபடத்துன்னு எந்த காரியத்தையும் பண்ணப்படாது. ஒரு விதமான மனதில் அப்படியே வெயிட் வச்ச மாதிரி இருக்கும், பல விதமான யோசனைகள் இருக்கும். நல்ல நாள் தான், ஆனாலும் இப்படி தோணுச்சுன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. மூத்த சகோதரருக்கு உதவியில் எடுத்து பண்ணுவீங்க. நண்பர்கள் மூலமாக காரியத்தை பண்ணுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு சில விஷயங்கள் இவங்களை கூப்பிட்டுக்கணும், இவங்களை கூப்பிட்டுக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவீங்க. அதன் மூலமாக நீங்கள் எடுத்து வச்ச காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். பிளானிங் பூரா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு லாபி எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நகைச்சுவையாக சில விஷயத்தை எடுத்து பேசும்போது பிறர் ஹர்ட் பண்ணாமல் பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், டிக்கெட் புக்கிங் போன்ற விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க. சின்ன சின்ன பிரயாணத்தை பற்றி யோசிப்பீங்க. அதன் மூலமாக விரயத்தை பற்றியும் சிந்திப்பீங்க. லாபங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். பைலட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி க்ரூவாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட்டில் கிரவுண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு படிப்பு, வேறு ஏதாவது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். கடகராசி நண்பர்களுக்கு விடாமுயற்சி மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன பிரச்சனையே பார்த்தா குறைகளையே சொல்லின்றது, குறைகளையே பேசின்றது, குறைகளையே யோசிச்சுட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிப்பீங்க. சண்டை போட்டு பல விதமான விஷயங்களை உங்களுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறத, மைண்டுக்கு எடுத்துக்கிறத, இதெல்லாம் உதவாது சார், நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தொழில் தான் பாரு இருப்பீங்க. கைரோ ப்ராக்டிக்காக இருந்துட்டு, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இ-காமர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெப்சைட் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறையில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். கடக ராசி என்பவர்களை ஒரு பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணால் தடங்கள் வரும். ஆனால் அதில் பயிற்சி பெற்று அடுத்த நிலைக்கு போயிடுவீங்க. கிண்டல் கேலி மற்றவா பண்ணால் அவன் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, கவலை வேண்டாம். சிம்ம ராசி நேயர்களே, இத்தனை நாள் போட்டு வாட்டு போட்டு இப்போ பரவாயில்ல கொஞ்சம், இருப்பினும் என் மனசு என்னமோ ஒரு கொஞ்சம் அப்படியே தடுமாற்றங்கள் இருக்குது. இந்த மாதிரி யோசிச்சல்னாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒரு பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக எடுத்துப்பேன். ஃப்ரெண்டுக்கு யாராவது நடந்த பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக எடுத்துப்பேன். யாராவது ஒரு கதை சொன்னால் அதில் உங்களை கொண்டு போய் நீங்கள் வச்சுருவேன். ஸோ மன ரீதியாக ஒரு விஷயத்தில் ரொம்ப முந்தி மாதிரி இல்லாமல் அப்படியே ரொம்ப அதை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்க, ஒரு லாஜிஸ்டிக் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஒரு மைன் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் நடத்திட்டு இருக்கு, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப பெருசாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. கூட இருக்கிறவங்க யோசிப்பாங்க, முந்தியெல்லாம் இதில் ஒன்றுமே இல்லைன்னு யோசிப்பாங்களே, இப்போ என்ன இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளோ பெருசாக யோசிக்கிறாங்களே. சிம்பிள், அந்த ஏஜ் ஒரு காரணமாக இருக்கும், கால கிரகங்கள் ஒரு காரணமாக இருக்கும். இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுது நம்மளோட டைம் எப்படி இருக்குன்னு. ஸோ 50% உங்களுக்கு சாதகமாக அனுகூல்யமாக இருக்கும். 50% சின்ன 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 விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் சமாளித்து செயல்படுத்திங்கன்னா வெற்றி உண்டு. சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களே, யாராவது உதவி செஞ்சால் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. இவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க, நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை இதை நான் வேறு விஷயத்தை கடந்து போகும்போது அவங்க நினச்சிட்டாங்க நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மறக்கலை. பட் அவங்களுக்கு திருப்பி ரீஹெல்ப் நல்லா பண்ண முடியல. இதனால் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகும். செல்ஃபிஷ்ப்பா நீ அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. காதில் கேட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க. இவங்க போய் என்ன இப்படி நினச்சிட்டாங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு முடியலன்னா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொடுக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. ஒரு ரிசல்ட் சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்களே, அந்த கேள்வி கேட்கும்போது அது பதில் சொல்ல முடியாமல் இருந்துட்டு இருப்பீங்க. பிகாஸ்
இது பதில் சொன்னால் ஏன்னா அதுக்கு பாதகம் இருந்தாலும் இவங்களுடைய நன்மைக்காக பதில் சொல்லுவீங்க. அது அவர்களுக்கு மன திருப்தியை தரும், உங்களுக்கு 0% திருப்தியே இருக்காது. இதில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்கள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுடைய நாள் நட்சத்திரம் அப்படி இருந்துருக்கு. ஸோ முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சட்டுன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். யாராவது ஒருத்தர் ஹெல்ப்போடு நீங்கள் முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த ஹெல்ப்போட முடிவெடுக்கிற நபர்களுக்கு மன தெளிவு இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. புது புது விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துறது ஒரு 4-5 நாட்கள் கழித்து யோசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். திடீர் முயற்சி வீண் பயன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். துலா ராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். இன்றைய தினத்தில் சிலது என்னமோ ஒன்று அதாவது இந்த வண்டி பக்கத்தில் நிற்கும் பார்த்துருக்கலாம், அப்படி க்ளோஸ்னு நிற்கும், டக்குன்னு ஒரு பயம் வரும். ஏப்பா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ப்ராப்ளமெல்லாம் அப்படி கழுத்து வரைக்கும் அப்படி நேர்ந்து போகும். ஸோ கடவுள் தான் நம்ம காப்பாற்றுறாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, அந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு எப்போவுமே உங்களை காப்பாற்றி விட்டுரும். அதுதான் பெரும் பலன்களாக இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது. ஜெம் ஸ்டோன்ஸ் மாட்டிக்கிறது, வீட்டில் வாஸ்து ரீதியாக சில சரி பண்ணிக்கிறது, அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துக்கிறது, அஸ்ட்ராலஜரோட ரெமடிஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய உதவிகளாக இன்றைய தினத்தில் உண்டு. மலைக்கோயில் போயிட்டு வர்றது, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரணும், மனசாந்தியும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த இடத்துல போய் அப்படியே சுவாமிட்ட வேண்டுவல் மனதில் ஒரு பெரிய தெளிவும் கிடைக்கும் இன்றைய தினத்தில். விருச்சிக ராசி நேயர்களே, அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லவர்களை சந்திப்பீங்க. என் கஷ்டம் வெளியில் தெரியுமா அப்படின்னு பல நேரங்களில் உங்களுடைய சிரமங்களை பற்றி யோசிப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஃப்ரீயாக மைண்டு வச்சுக்கோங்க. ரைட் ஸ்லீப், ரைட் டயட், அதே சமயத்தில் பர்ஃபெக்ட் ஒர்க், இது மூணுமே உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். லெக்சராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் நடத்தினோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். புது வெஞ்சர் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். புது முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 3வது மனுஷனால் இருக்கக்கூடிய கெட்ட பேர் மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, எனக்கு இதெல்லாம் தேவைதான். அதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறது, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் சலிச்சுப்பேன். பிகாஸ் ஏற்பட்ட அனுபவங்கள், சொந்த பந்தங்கள்னால உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அம்மா பிள்ளைக்குள்ளே ஏற்படக்கூடிய அனுபவம், அப்பா சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி உற்றார் உறவினர் நண்பர்கள், இது போன்ற விஷயங்கள்னால ஏற்பட்ட அனுபவம், சில வார்த்தைகள் இப்படி சொல்ல அப்படியே உள்ள முழுங்கிப்பேன். அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப மன ரீதியாக அப்படி யோசிச்சுட்டு இருக்கு. எப்போவுமே இந்த தப்பை அடுத்த தடவை நடக்கப்படாதுன்னு நினைப்பேன், திருப்பியும் பேசுவேன். பேசப்படாதுன்னு நினைப்பேன், பேசுவேன். இது என்னென்னா மறக்கடிச்சிடுவார் இறைவன். இது இப்படி தான், வேறு வழி கிடையாது, இது தாண்டி வந்துடுவேன், இதில் ஒரு அனுபவம் கிடைக்கும், இதுதான் ஞானம்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு இது இந்த கொஞ்ச காலமாக இது ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பண சம்பந்தமான விஷயங்களை சேமித்து வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆர்ட்டில் இருந்துட்டுருக்கவங்க, டான்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, புது முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வெளிநாடு, வெளியூர், டிரான்ஸ்போர்ட், அதே மாதிரி விசா சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். தனுசு ராசி நண்பர்களே, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. மகர ராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சிறு துரம்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு உதவிகள் இருக்குது. இவா வேண்டாம், இவாட்ட குறை இருக்குது, வாட்ட குறை, 10 பேர்ட்ட குறையே பார்த்துட்டு இருந்தோம்னா நிறைகள் நம்ம எப்பவும் அடைய முடியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து நிறைகளை பார்த்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ஆபரணங்கள் ஒன்று கொடுத்து இன்னொன்று வாங்குறது, சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதன் மூலமாக பணம் வர வாங்குறது, இன்சூரன்ஸ் போடுறது, இன்சூரன்ஸ் மெச்சூர்ட் ஆகும்போது அதுக்கு அடுத்த விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸ், ஃபினான்ஷியல் சம்மந்தமான டிஸ்கஷன் இதெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. வீடு விற்கிறது, வாங்குறது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தது. பிறர் உங்களுக்கு பண்ண ஹெல்ப்பு, பிறர் பண்ண துரோகம் எல்லா பற்றியும் யோசிப்பீங்க. பாஸ்ட்டை பற்றி, ப்ரெசண்ட்டில் அதை பற்றி பேசுவீங்க, ஃப்யூச்சரில் அதை பற்றி நடைமுறைப்படுத்துவீங்க. வெற்றி உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றிய சிந்தனைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். சில நபர்கள் உதவிகள் செஞ்சால் இது அவன் மேலே இருக்க தப்பா, என் மேலே இருக்க தப்பா, பிகாஸ் இப்போ அந்த உதவி கிடைக்கலையே,
அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தப்புன்னு நினச்சிக்கலாம், இல்லை அவளுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சொல்லலாம். இது ரெண்டையும் பார்த்து செயல்படுத்தி திருப்பியும் எல்லாத்துக்கிட்டையும் பேசுறது செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கு. முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. யாராவது கிஃப்ட் கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் கிஃப்ட் கொடுத்தா அவங்க வாங்கி சந்தோஷப்பட்டால் அதன் பார்த்து நீங்கள் மன திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நார்மலாக போகும் முதலீடு சந்தோஷமான விஷயமா மாறும். மனதில் சில நேரம் பாசிட்டிவாகவும் சில நேரம் நெகட்டிவாக இருக்கும். டிபெண்ட்ஸ் நீங்கள் யார் கூட பழக்கம் பண்ணுறீர்கள், யார் கூட பேசுகிறீர்கள், யாரோட ஃப்ரெண்டாக இருக்கீர்கள், இதை பொறுத்து அமையும். மீனராசி நண்பர்களே, நிறைய யோசனை மனசில், பணம் சம்மந்தமான விஷயம், பொருளாதாரம் சம்மந்தமான விஷயம், அதே மாதிரி பல விஷயங்களில் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிற ஒரு விதமான கணக்கு இதுதான் மனசில் போட்டு அப்படியே உறுத்தின்னு இருக்கும். ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். டயத்தை யூஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. பேச்சு, அதாவது நம்ம நிறைய பேசுகிறோங்கிறத மனசில் நினச்சிட்டீங்கன்னா அதை குறைச்சிக்கோங்க. சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். ரொம்ப நாள் எடுத்த முயற்சிக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு உதவி செய்வார், அதன் மூலமாக மன திருப்தியும் இருக்கும். இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்தாச்சு. அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது மகாபரணி. இந்த மகாபரணியினுடைய சிறப்புகள், இன்றைக்கி சதுர்த்தி மகாபரணி இருந்துருக்கு. இதில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அஷ்டமிக்கு இந்த மகாலயபக்ஷத்தில் மட்டும் மத்தியாஷ்டமி அப்படின்னு பேர். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கு இல்லையா. இந்த மகாபரணிக்கு உண்டான விசேஷங்கள் என்னென்னா, இந்த பரணிக்கு உண்டான அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது இது யம தர்மராஜா. இந்த யம தர்மராஜா இருக்கார் பற்றிலா, யம தர்மராஜாவுக்கு உகந்த தினமாக இந்த தினம் இருந்துட்டுருக்கு. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் யாராவது துர்மரணங்கள் இருந்தது, அந்த வீட்டில் துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, இல்லை பிரசன்னம் பார்த்தோ இல்லை ஜோதிடம் பார்த்தா யாராவது சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இந்த துர்மரணங்கள் இருந்துருக்கு, உங்கள் குலத்தில் இந்த துர்மரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்தோ தெரியாமலையோ இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் பார்த்தல. அதே சமயத்தில் உங்கள் நண்பர்களோ தெரிந்தவர்களோ யாராவது ஒருத்தர் ஆயிருந்தால் கூட அது உங்கள் மனதை ஒரு விதமான நினப்பிலேயே இருந்துருக்கு அப்படின்னு சொன்னால் கூட, அதாவது என்னென்னா இந்த துர்மரணங்களுக்கு அடுத்த நிலை கிடையாது. அவங்க இந்த பூலோகம், புவலோகம், சிவலோகம், மகாலோகம், ஜனலோகம், தபஸ்லோகம், சத்தியலோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சத்தியலோகத்துக்கு போக முடியாமல் அப்படி பாதியில் நின்று இருப்பாங்கிறது ஐதீகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த ஐதீகங்களில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களுக்கு இந்த மகாபரணி நாள் அன்னைக்கு அந்த துர்மரணம் அடைஞ்சவாளுக்கு தீபம் ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் அந்த துர்மரணத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம நம்பி அப்படி அதை எடுத்து பண்ணுறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்மையாகவே அது பலன்களும் தர்றது. இந்த மகாபரணி அப்படிங்கிற இது யம தர்மராஜா, யம தர்மராஜாவை நினச்சி நம்ம ஏற்றக்கூடியது. இதில் 2-3 வகையாக பண்ணுவாங்க. 8 தீபம் ஏற்றுவாங்க. இது எப்படி தீபம் ஏற்றுற முறை? இந்த தீபம் 8 தீபம் ஏற்றுவாங்க. 8 தீபம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி ஏற்றுற 8 தீபம் ஏற்றுவாங்க. இல்லை ஒரே இடத்துல 8 திக்குக்கும் தீபம், அப்படியே தீபத்தை திருப்பி 8 திக்குக்கும் இருக்கிற மாதிரி தீபம் ஏற்றுவாங்க. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சப்போஸ் ஏற்ற முடியாதவங்க தெற்கு பார்த்து மட்டும் 2 தீபம் ஏற்றுவாங்க. இந்த முறைகள் நம்மளுடைய துர்மரணங்கள் ஆனவா, தெரிந்தவா தெரியாதவா, தெரிந்தவா இருந்தாலும் அவளை நினச்சிக்கிறது, தெரியாதவா இருந்தாலும் யாருன்னு தெரியலனா யம தர்மராஜாவை நினச்சி அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மோட்சம் தரணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். நண்பர்கள், வீட்டில் இருந்த பிராணிகள், அதே சமயத்தில் தெரிந்தவர்கள், இப்படி தெரியாதவர்களுக்கு கூட அந்த மோட்ச தீபம் கண்டிப்பாக அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகங்கள் இருக்குது. இந்த மகாபரணி அப்படிங்கிற நட்சத்திரம் இன்னைக்கு சதுர்த்தி திதியில் வந்திருக்கு. ரொம்பவுமே விசேஷம். இந்த சதுர்த்தி திதி மகாபரணி நட்சத்திரம் ரொம்பவுமே விசேஷம் வாய்ந்ததாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையாருக்கு உகந்தது. பிள்ளையார் கோயிலில் போய் வேண்டி விநாயக பெருமானை வழிபட்டு, விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான், என் வினைகளை தீர்க்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு ரொம்ப விசேஷம். சுக்ல சதுர்த்தி, கிருஷ்ண சதுர்த்தின்னு சொல்லுவாள். வளர்பிறையில் வர சதுர்த்தி, தேய்பிறையில் வர சதுர்த்தி. இப்போ வளர்பிறையில் வர சதுர்த்தி உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது. தேய்பிறையில் வர சதுர்த்தி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண சதுர்த்தின்னு பேர். இந்த வளர்பிறை சதுர்த்தி எப்போவுமே காலையில் வழிபாடு பண்ணுறதும்,
தேய்பிறை சதுர்த்தி, கிருஷ்ண சதுர்த்தின்றது சங்கடஹர சதுர்த்தி சாயந்தரம் வழிபடுறதும். ஹோமங்கள் எதுவுமே சாயந்தரம் பண்ண மாட்டாங்க. பட் 2 விசேஷங்களுக்கு ஹோமம் சாயந்தரம் பண்ணலாம். ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சங்கடஹர சதுர்த்திக்கும் பிரதோஷ வழிபாட்டுக்கும் சாயந்தர நேரத்தில் ஹோமம் பண்ணுற வழக்கங்கள் கோயில்களில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இது ஆகம விதி பிரகாரம். ஆக கோயிலில் இன்னைக்கு கணபதி ஹோமம் நடக்கும். கணபதி மூல மந்திர ஜபம், கணபதி காயத்ரி ஜபம், கணபதி மந்திரங்களில் ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி ஹோமங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நெய் வாங்கி கொடுங்க, அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். அருகம்புல் வாங்கி கொடுங்க, ரொம்ப விசேஷம். அருகம்புல் மாலை வாங்கி கொடுங்க, அதுவும் ரொம்ப சிறப்பு. தொழில் ரீதியாக டெவலப் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி தேங்காய் ஒரு 3 தேங்காய், 5 தேங்காய், 11 தேங்காய் இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையாரை சுற்றி தேங்காய், செதர் தேங்காய் உடைக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தேங்காயில் தீபம் போடுற வழக்கம், நெய்யை நிரப்பி பஞ்சு திரியை போட்டு விளக்கேற்றுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டுனா இன்றைய தினத்தில் பிள்ளையாருக்கு அபிஷேகம் கொடுக்கறதுல ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பவர்ஃபுல் இருக்குது, ஒரு பலன்கள் இருக்குது. இதையும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அலங்காரத்தில் சந்தன விபூதி அலங்காரம்னு இருக்குது. இந்த சந்தன விபூதி அலங்காரம் பார்க்கறது, பிள்ளையாருடைய தரிசனத்தை பார்க்கறது, வினைகள் தீர்க்கும் நாயகனை பார்க்கறது இன்றைக்கி ரொம்பவுமே சிறப்பான நாளாக இருக்கும். விநாயக சதுர்த்தி முடித்து வரக்கூடிய அடுத்த சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி, ரொம்பவுமே விசேஷமான இந்த சதுர்த்தி வழிபாடு. அதுவும் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சனிக்கிழமை நாளில் வந்திருக்கு. இதுக்கு ரொம்ப சக்தி அதிகம். இந்த நாளில் விநாயக பெருமானுடைய தரிசனம், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மகாபரணி பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய இந்த மகாபரணி திதி, அதே போன்று பார்த்தீங்கன்னா துர்மரணம் ஏற்பட்டவாளுக்கு யமதீபம் ஏற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம். இன்றைக்கி சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை, பெருமாளை வேண்டிண்டு பெருமாளை போய் தரிசனம் பண்ணி கோயிலிருந்து கொண்டு வரக்கூடிய தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை வீட்டில் வச்சு ஒன்று தெய்வீக வழிபாட்டுக்கோ இல்லை பித்ருக்கள் வழிபாட்டுக்கோ அந்த தீர்த்தத்தை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த தினம் இருக்குது. ஆக புரட்டாசி சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு, பெருமாள் வழிபாடு, அதே போன்று பார்த்திங்கன்னா மகாபரணி, யம தர்மராஜா வழிபாடு, அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. இப்பேற்பட்ட இந்த அற்புதமான நாள், இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நாளாக இருக்கும். பித்ருக்கள் வழிபாடு, தேவதா வழிபாடு, அதாவது கிரகங்கள் தேவர்கள் வழிபாடு, அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் தெய்வீக வழிபாடு, 3 வழிபாட்டுக்கும் உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.